அப்துல் முத்தலிபுக்கு புள்ள 12 பிள்ளைங்க. ஒவ்வொரு பிள்ளையினுடைய பேரை பார்த்தீங்கன்னா அப்துல் உஸ்ஸா, அப்துல் ஹாரிஸ், அப்துல் ஷம்ஸு, இப்படியெல்லாம் பேர் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா கூட பிறந்தவங்களுடைய பேரெல்லாம் பாருங்கள். உஸ்ஸாவினுடைய அடிமை, உஸ்ஸாங்கிறது ஒரு கடவுள், அது அரபு கடவுள். உஸ்ஸாவினுடைய அடிமை, இப்படி ஒருத்தருடைய பேர். அப்துல் ஷம்ஸ், சூரியனுடைய அடிமை, இப்படி ஒருத்தருடைய பேர். அப்துல் ஹாரிஸ், ஹாரிஸுடைய அடிமைன்னு ஒருத்தர் பேர். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா பேர் பாருங்கள் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை. இதெல்லாம் அல்லாஹ் தேர்வு செய்கிறாங்கிறனா, அல்லாஹ் தேர்வு செய்கிறான். நபி வாப்பா யாராக இருக்கணும், உம்மா யாராக இருக்கணும், ஊர் எந்த ஊராக இருக்கணும். இவங்க எல்லாம் பாரம்பரியம் பூரா மக்கா கிடையாது. வாப்பாவுடைய குடும்பம்லாம் மக்கா கிடையாது, உம்மாவுடைய குடும்பம் மக்கா கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா உம்மாவுடைய குடும்பம்லாம் இருக்குது பாருங்க, மக்கான்னு நினச்சிக்காதீங்க. அப்துல் முத்தலிபுடைய இதில் அவர் அங்கேருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தார். இவங்க எல்லாமே மதீனா பாரம்பரியத்தை கொண்டவங்க. அல்லாஹ் ஒவ்வொன்றாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்.